ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ்க்கு வந்திருக்கோங்க. இந்த பிளேஸ்க்கு வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் இந்த அர்பன் ரைஸ் த வேர்ல்ட் ஆஃப் ஜாய் அப்படின்ற ப்ராஜெக்ட் பற்றி நான் கூகுளில் நிறைய ரெஃபர் பண்ணி பார்த்தேன், அந்த ரிவ்யூஸை பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க அதில் மென்ஷன் பண்ண அமெனிட்டிஸ் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன். ஸோ ஒன்றுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக பியூட்டிஃபுல்லாக வந்து அவங்க அமெனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அமெனிட்டிஸ் வேறு எங்கேயுமே கிடைக்காதுன்னு நான் கேள்விப்பட்டேன். உங்களுக்கே தெரியும் இல்லையா, நான் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்த்துட்டே இருக்கேன், நிறைய வீடு பார்த்துட்டே இருக்கேன். பட் எனக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகவே இல்லை. இந்த ஒரு ப்ராஜெக்ட்டில் பார்த்திங்கன்னா எல்லா விதமான அமெனிட்டிஸும் நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி, நம்ம ரியல் லைஃப்பில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் நீங்கள் இன்றைக்கி விலாகாக பார்க்க போகிறீங்க. நானும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இந்த லொக்கேஷன் வந்திருக்கேன். இவங்ககிட்ட நிறைய நம்ம டீட்டெயில்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா மினியேச்சர் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது ஒன்று பார்த்து என்ன அமெனிட்டிஸ் இருக்குது, அது எவ்வளோ அழகாக நமக்கு லைஃப்பில் கனெக்ட் பண்ணுறாங்க அண்ட் எவ்வளோ இம்ப்ரெசிவாக இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ண வேண்டிய வரையும் பாருங்கள். உங்களுக்கும் அப்பார்ட்மெண்ட் வாங்கணும் அப்படி என்ன இருந்தது தான் எந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்மளோட இந்த ப்ராஜெக்ட் அர்பன் ரைஸ் பார்த்திங்கன்னா ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் ஐடி பார்க், அதாவது சிறுசேரியிலே பார்த்திங்கன்னா 980 ஏக்கர்ஸ்க்கு இருக்கிற அந்த ஐடி பார்க்கு பக்கத்துலேயே தான் இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு பெருசாக ப்ராப்ளம் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு அங்கே ஒரு 2-3 லட்சம் பேர் வேலை செய்கிறாங்க. ஜஸ்ட் பக்கத்துலேயே PSBB ஸ்கூல் இருக்குது. நான் வரப்போ தான் பார்த்தேன். ஸோ ஸ்கூலும் பக்கத்தில் இருக்கிறதுனால கிட்ஸுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐடி ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்மளுக்கு வண்டலூர், அதே மாதிரி கேளம்பாக்கம், ECR, OMR, மேடுவாக்கம் எல்லாமே கனெக்டிவிட்டி ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பயமே வேண்டாம். ஸோ இங்கே வந்துட்டிங்கன்னா எல்லா விதமான அமெனிட்டிஸோடு சேர்த்து உங்களுக்கு அந்த கனெக்டிவிட்டி நல்லாவே இருக்கும். அப்பார்ட்மெண்ட் பார்க்குற இடத்துலேருந்து 2.5 கிலோமீட்டர்ஸ்லேயே அந்த மெட்ரோ வரப்போகுது. சூப்பரான விஷயம் இல்லை? ஸோ மெட்ரோ வந்துச்சு நம்ம டைம் நிறைய சேவ் ஆகும். எனக்கு தெரிஞ்சு இப்போது இந்த சிறுசேரியில் இந்த ஐடி பார்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கம்பெனிஸ் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் 25 கம்பெனிஸ் வரப்போகுதான். ஸோ எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் ப்ராப்ளம் இருக்காது அண்ட் ட்ராவலுக்கும் ப்ராப்ளம் இருக்காது. ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு ப்ராஜெக்ட் தான் நான் பார்க்க வந்திருக்கேன். அண்ட் ரொம்ப எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அண்ட் ரொம்ப எனக்கு எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ உள்ளே போய் நம்ம பார்த்துடலாம் வாங்க. நம்ம இப்போ உள்ளே வந்துட்டோம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மினியேச்சர் வச்சுருக்காங்க, அது பார்க்கலாம். ஸோ இந்த மினியேச்சரில் என்னென்ன இருக்குது நீங்கள் கேட்கலாம். இதில் எல்லா விதமான அமெனிட்டிஸும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது கட்டி முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுதுன்றதுனா கம்ப்ளீட்டான ஒரு மினியேச்சர் தான் பார்க்க போகிறோம். இதுதான் அந்த மாடல் மினியேச்சர். இங்கே என்னென்ன அமெனிட்டிஸ் இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு கம்ப்ளீட்டான டெமோவாக இந்த மினியேச்சர் இருக்க போதுங்க. ஸோ எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது அண்ட் அதே மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பார்க்கறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் நம்ம ப்ராஜெக்டும் இருக்க போது ரொம்ப கலர்ஃபுல்லாக எல்லா விதமான அமெனிட்டிஸோட நம்ம எங்களோட லைஃப் ஸ்டைலில் ரொம்ப ஹாப்பியாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மினியேச்சர் ப்ராஜெக்ட்டில் பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு பெரிய பில்டிங் கொடுத்துருக்காங்க. அதுதான் பார்த்திங்கன்னா கிளப் ஹவுஸ். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் அர்பன் ரைஸில் பார்த்திங்கன்னா 45,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்மளுக்கு கிளப் ஹவுஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கிளப் ஹவுஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன அமெனிட்டிஸ் இருக்குன்னா, ஒன்று ஜிம் இருக்குது, அடுத்தது பார்த்திங்கன்னா காஃபி ஷாப் இருக்குது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸோ ஜிம் போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சூப்பரான அமெனிட்டிஸாக இருக்க போகுது. ஏன்னா வீட்டில் இருந்தபடியே நீங்கள் அழகாக ஜிம்முக்கு போயிட்டு வந்துடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா காஃபி ஷாப்பும் இருக்குது. நம்மளுக்கு ஈவினிங் டைமில் சின்னதாக ரிலாக்ஸன் டைம் வேணும் அப்படின்னா இப்போ அழகாக காஃபி குடிச்சிட்டு வந்துடலாம். அண்ட் ஸ்விம்மிங் பூல், குழந்தைங்களுக்கு ஸ்விம்மிங் கற்றுக் கொடுக்கணும் நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. பட் குழந்தைங்க திருப்பி ஸ்கூல்லேருந்து வந்தோடனே ஈவினிங் கூட்டிகிட்டு போய் கிளாஸை கூட்டிட்டு போய் வரணுன்றது பெரிய சிரமமாக இருக்கும். இங்கே அந்த சிரமம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ஸ்விம்மிங் பூலும் பார்த்திங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே இருக்கிறதுனால பசங்க இங்கே லேர்ன் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம லைஃப்க்கு தேவைப்படக்கூடிய அந்த அமெனிட்டிஸாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நிறைய அமெனிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். பொதுவாக இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு தெரியும், ரூஃப் டாப் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. பைப் லைன்ஸ் இருக்கும், வயர்ஸ் இருக்கும், டிஷ்ஷஸ் இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி நம்ம அந்த ஆக்சஸே பண்ணாத மாதிரி வியூவே பார்க்குற மாதிரி தான் இருக்கும். பட் இவங்க பார்த்திங்கன்னா அந்த 75,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரூஃப் டாப் ஏரியாவை சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணி நிறைய எக்கச்சக்கமான அமெனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒர்க் ஸ்பேஸ். பொதுவாக வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுவாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் நிறைய பேர் பண்ணுறாங்க. வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, சம்டைம்ஸ் ஒர்க் பண்ண முடியல அப்படின்னா அவங்களுக்காக பார்த்திங்கன்னா சூப்பராக ரூஃப் டாப்பில் ஒர்க் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. ரூஃப் டாப்பில் இருக்கக்கூடிய அமெனிட்டிஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மினி தியேட்டர் கொடுத்துருக்காங்க. அழகாக ரூஃப் டாப் போனீங்கன்னா நீங்கள் படம் பார்த்துடலாம். அந்தளவுக்கு அழகாக மினி தியேட்டர் செட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கே பாபிக்யூ அந்த டெக் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த பாபிக்யூஸ் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் அங்கேயே ப்ரிப்பேர் பண்ணி அது சாப்பிட்டுட்டு நீங்கள் படம் பார்க்கலாம். அடுத்து மட்டும் இல்லாமல் கேமிங் ஜோன் கொடுத்துருக்காங்க, ஹேங் அவுட் ஏரியான்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களும் பெரியவங்க சேர்ந்து விளையாடுறதுக்கு கனெக்டிவிட்டி நிறைய கொடுக்கும். வியூவிங் டெக்ஸ்ன்னு இருக்குது. இந்த வியூவிங் டெக்னா என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 19 ஃப்ளோர்ஸ் அப்பார்ட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வியூக்கே ஒரு அழகாக டெக் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம உட்காந்து அந்த வியூ பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு அழகாக அமெனிட்டிஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் நேராக பார்த்தா தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் முடிஞ்சது உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா ரூஃப் டாப் அமெனிட்டிஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்க் பார்க்கலாம். ஸோ பார்க்னால் வந்து ஜஸ்ட் வந்து க்ரீனரியாக மட்டும் இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. அந்த பார்க்லேயே நிறைய அமெனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. லேடிஸ்க்குன்னு தனியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டி கார்னர், லேடிஸ் கிட்டி கார்னர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசனுக்கு தனியாக வந்து ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காங்க. சீட்டிங் பிளாசான் இருக்குது. அந்த உட்கார இடமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து வடிவமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் த பார்க்னு கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. நான் சொன்ன மாதிரி வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறப்ப நமக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக எனக்கு வந்து அந்த நேச்சரோடு உட்காந்து மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இங்கே பார்க்கில் உட்காந்து ஒர்க் பண்ணலாம். அதுக்கான சீட்டிங் பிளேஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அங்கே இன்டர்நெட்டுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து இந்த ஒரு பார்க்கில் இருக்குது. அண்ட் குழந்தைங்களுக்கு வந்து ஃபிசிக்கலாக வந்து ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கும் இங்கே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கும் இங்கே வந்து அமெனிட்டிஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஃப் பேஸ்கெட் பால் கோர்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா தனியாக அவங்களுக்குன்னு சொல்லி கிட்ஸுக்குன்னு தனியாக ப்ளே ஏரியா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வாலிபால் கோர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு பிச்சும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் டவர் டு டவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமெனிட்டிஸ் கொண்டு வந்திருக்காங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஹியூமன் சைஸ் செஸ் அந்த என்ன சொல்ல போர்டு மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம அழகாக வந்து நம்ம பசங்களோட விளையாடலாம், நம்ம வந்து நெய்பர்ஸோட விளையாடலாம். ஸோ அந்த ஏரியாவும் வந்து வேஸ்ட் பண்ணாமல் அங்கேயும் ஒரு அமெனிட்டிஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் இது. இங்கே அதாவது குழந்தைங்க என்ஜாய் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சீனியர் சிட்டிசனுக்கு தனியாக பிளேஸ் கொடுத்துருக்காங்க. சீனியர் சிட்டிசன் பிளாசான்னு சொல்கிறாங்க. இல்லாமல் டென்னிஸ் கோர்ட்டும் வந்து நம்மளுக்கு வந்து கீழே டவர் டு டவர் அமெனிட்டிஸில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட் கம்யூனிட்டியில் அந்த Urbanrise ஜீனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீம் வந்து இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது பெரியவங்களுக்கு என்ன வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அதே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் குழந்தைகளுக்கும் தேவை அப்படின்றது எங்களோட பெரிய மோட்டிவே. Urbanrise ஜீனியஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வந்து அவைலபிளாக இருக்குன்னா உங்களுக்கு வந்து எல்லா விதமான ஆர்ட் கிளாஸஸ் எடுக்கிறாங்க, டியூஷன்ஸ் மெயினாக எடுக்கிறாங்க. நம்ம குழந்தைய கொண்டு போய் விடணும், கூட்டிகிட்டு வரணும், இன்னொரு வீட்டில் இன்னொரு பாப்பா இருக்குன்னா பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த பிரச்சனை இல்லாமல் இவங்க வந்து நம்ம அந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளேயே இந்த Urbanrise ஜீனியஸ் இருக்கிறதுனால நீங்கள் ஜஸ்ட் அப்படியே பசங்களே வந்து வாக்கபுளாக போயிடுவாங்க. பட் இது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து அவங்களோட பிஹெச்கே அதை பார்த்தீங்கன்னா 3 BHK 2 BHK வந்து அந்த எப்படி அப்பார்ட்மெண்ட் இருக்குன்றதுக்கான ஒரு மாடல் ஹவுஸும் வச்சுருக்காங்க. அது இன்னும் வந்து இம்ப்ரெசிவாக இருக்குது. உங்களுக்கும் வந்து அப்பார்ட்மெண்ட் வாங்கலாம் ஐடியா இருக்குன்னா இந்த ஒரு டூர் வந்து உங்களுக்கும் நல்ல ஐடியா கொடுக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க போய் வீடு பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க உள்ள வாங்க. Urbanrise த வேர்ல்ட் ஆஃப் ஜாய் இவங்களோட 3 BHK ஹோம் டூர் தான் எனக்கு பார்க்க போகிறோம். ரொம்ப ஸ்பேஷியஸாக, ரொம்ப வென்டிலேஷன் இருக்கிற மாதிரி, நல்லா வந்து லைட்டிங் இருக்கிற மாதிரி இருக்குது. நேச்சுரல் லைட்டிங் நிறைய இருக்குது. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம ஒரு வீடு வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம 2 விஷயம் மெயினாக நோட் பண்ணோம். அது வந்து எவ்வளோ வந்து நமக்கு வந்து நேச்சுரல் சன்லைட் உள்ளே வருது, வென்டிலேஷன் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ அந்த விஷயத்தில் சூப்பராக இருக்குது. ஸோ இதெல்லாம் லிவிங் ஸ்பேஸ் ரொம்ப அழகாக இவங்க செட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே வந்து அப்பார்ட்மெண்ட் வாங்கணும் அப்படின்னா எப்படி செட் பண்ணலான்றதுக்கு ஒரு அழகான ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துட்டாங்க. அண்ட் அவங்க யூஸ் பண்ணிக்கிற கலர் காம்பினேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அழகாக ராயலாக ரிச்சாக இருக்குது பாருங்கள். அண்ட் பால்கனி பாருங்கள், ரொம்ப வைடாக ஃப்ரண்ட் ஸ்லைட் டோர் கொடுத்துருக்காங்க. அதுவும் ரொம்ப லாங்காக இருக்கக்கூடிய டோர் கொடுத்துருக்காங்க. இதனால் என்ன ஆகும்னா நல்ல வென்டிலேஷன் உள்ளே வரும். ஸோ நான் நிறைய வீடு பார்த்துருக்கேன். பட் வந்து நம்மளுக்கு ரொம்ப நேச்சுரல் லைட்டிங்கும் ப்ளஸ் வென்டிலேஷன் இருக்கிற மாதிரி இந்த அப்பார்ட்மெண்ட் இருக்குது. வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் நல்லா வைடாக நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது பால்கனி. இந்த லிவிங் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டைனிங் ஏரியாவும் சேர்ந்து இருக்குது. அப்படின்றதுனால ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து ரொம்ப அழகாக செட்டப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதே கூட பார்த்துட்டு நம்மளுக்கு இதே மாதிரி வேணாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து பெட்ரூம் பார்க்கலாம் வாங்க. மொத்தம் வந்து 3 பெட்ரூம்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாத்ரூம் பார்க்கலாம் வாங்க. பாத்ரூம் நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குது. அப்புறம் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிங் சைஸ் காட் போகிற அளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸாக பெட்ரூம் இருக்குங்க. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சைட் டேபிள் வச்சுக்கிறதுக்கும் நல்ல ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா விண்டோ. ஸோ நம்மளுக்கு சீலிங் லென்த்துக்கு வந்து ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்துருக்காங்க, ஸ்லைட் விண்டோ. இதனால நம்மளுக்கு நல்லா வந்து வெளிச்சம் வரும், நல்லா காற்று வரும். ஸோ வென்டிலேஷன் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி காற்றும் சூப்பராக வரும். கிச்சன் டூர் பார்க்கலாம் வாங்க. ஸோ கிச்சனுக்குள்ளே வந்தவுடனே ஃபஸ்ட்டு நோட் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாக எல் ஷேப்பில் வந்து கிச்சன் இருக்குது. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கேஸ் வச்சுக்கிறதுக்கான அந்த ப்ரொவிஷன் சூப்பராக கொடுத்துருக்காங்க. கிச்சன் பாத்திரம் இல்லையா, இப்போ இன்னொரு பெட்ரூம் பார்க்கலாம். மொத்த பக்கம் ஒரு பெட்ரூம் இருக்குது. அண்ட் இந்த பெட்ரூம் போகிறதுக்கு முன்னாடி நடுவில் வந்து காமன் நம்மளுக்கு வந்து பாத்ரூம் இருக்குது, ரெஸ்ட் ரூம் ஏரியா இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கிங் சைஸ் நம்மளுக்கு காட் போகிற அளவுக்கு பெரிய பெட்ரூம். அதே மாதிரி சைட் டேபிளும் இங்கே நம்ம வச்சுக்கிறதுக்கு ப்ரொவிஷன் நல்ல ஸ்பேஸ் வந்து நல்லாவே இருக்குது. அண்ட் இங்கே ஒரு சின்ன ஒர்க் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி இங்கேயும் ஒரு விண்டோ இருக்குது. இன்னொரு பெட்ரூம், 3rd பெட்ரூம் பார்க்கலாம். ஸோ இந்த பெட்ரூம் ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது வந்து 2 குழந்தைங்க இருக்காங்க வீட்டில் அப்படின்னா 2 பேருக்குமே ஸ்டடி ரூம் மாதிரி அழகாக செட் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம இந்த பெட்ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பேஷியஸாக வந்து ஸ்டடி பிளேஸ் இருக்குங்க. ஸோ இப்போ 3 BHK நம்ம டூர் பார்த்துட்டோம். ஹோம் டூர் எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ பார்த்தீங்க இல்லையா, நான் நிறைய விஷயம் அர்பன் ரைஸ் த வேர்ல்ட் ஆஃப் ஜாய் பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அர்பன் ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கான ப்ரைஸை வந்து ரிலீஸ் பண்ணல. நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். ஏன்னா எவ்வளோ அமெனிட்டிஸோட ஒரு வீடு இருக்கிறப்போ எவ்வளோ ப்ரைஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட் எவ்வளோ ப்ரைஸ் இருக்கும்னு ஏதாவது கெஸ் பண்ண முடிஞ்சால் கீழே கமெண்ட்டில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரைஸ் வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பற்றி டீட்டெயில்ஸ் தான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டிஸ்பிளே மேலே ஒரு நம்பர் தெரியுது பார்த்தீங்களா, இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா ஸோ அவங்களே கேட் விசிட் அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட்டை வந்து நேராக பார்த்துட்டு ஸோ உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம். நிறைய அமெனிட்டிஸோட இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஒரு வாட்டி சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நீங்கள் ரியலான அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களால் பெற முடியும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், பாய்.